ரித்தன்யா, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஐயர் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ரித்தன்யா, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஐயர் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொடுமை கண்டிப்பா எந்த பொண்ணுக்குமே வந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் இப்போ ரித்தன்யா அவர்களோட சாவுக்கு அப்புறமா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே கொடுமை. கல்யாணம் அப்படின்றது லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு இருந்தாலுமே பேரண்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கணும். ஒருவேளை அவங்களோட ஃபேமிலி நல்லா இல்லை அப்படின்னா திரும்ப அவங்களோட ஃபேமிலிக்கு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ரித்தன்யா அவர்களோட சாவுக்கு அவங்களோட அப்பாவும் ரொம்பவே துணை போயிருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் சோஷியல் மீடியாவில் இப்போது ஒரு அழகான வீடியோவும் ஷேர் ஆகிட்டுருக்கு. என்கேஜ்மெண்ட் அப்போ ரித்தன்யா அவர்கள் அவங்க சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருக்கிற அந்த மேக்கப் வீடியோ தான் ஷேர் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்ச முகமாக இருந்தது இந்த வீடியோவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட வருத்தத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகான பொண்ணு இவ்வளோ அழகான வாழ்க்கையை நோக்கி ஒரு ட்ரீமோடு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் இந்த வீடியோவோட சேர்ந்து வரதட்சணைக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ தூரம் வரதட்சணை கொடுத்தோம், இவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்களா, இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற அளவுக்கு மக்கள் ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு மக்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இன்னும் மற்ற மாநிலங்கள்லையுமே வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. சமீபத்தில் கூட கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு இளம்பெண் இதே மாதிரி தான் ரொம்ப செலவு பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக திருமணம் எல்லாமே நடத்தி வச்சுருந்தாங்க. ஒரு சில நாட்கள்லேயே அந்த பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக தன்னோட உயிரை அவங்களே மாய்த்திருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பெண், இவங்களோட வயசு 27 வயசு
ஜெயசுதா பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை. இவர் வந்து ரியல் எஸ்டேட் மற்றும் அது கூட சேர்ந்து இந்த திருப்பூர் அப்படின்னாலே அந்த பனியன் கம்பெனிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மனைவி வந்து ஜெயசுதா. ஸோ இவங்களுடைய மகள் தான் வந்து ரிதன்யா. இவங்களோட வயசு வந்து 27. ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து அவங்களுடைய டிகிரியுமே படித்து முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து பிரம்மாண்டமான ஒரு திருமணம் வந்து நடத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கும் கவின்குமார், இவருடைய வயசு வந்து 28. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி செலவு பண்ணி அந்த திருமணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடத்தி வச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான அந்த கொங்கு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் அப்படின்னாலே பயங்கர பிரம்மாண்டமாக வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய வீடியோஸுமே அந்த கொங்கு வெட்டிங் அப்படிங்கிறதே ஒரு பயங்கர ஒரு பாப்புலரான டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலாக இந்த வரதட்சணை அப்படிங்கிறதுமே அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இந்த வரதட்சணை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரியான இடங்களில் இருக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது. இதே மாதிரி தான் ரிதன்யா அவங்களுடைய திருமணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2.25 கோடி செலவு பண்ணி இந்த திருமணம் மட்டும் வந்து நடைபெற்றிருக்கு. அது கூடவே சேர்ந்து வரதட்சணை அப்படின்னு சொல்லும் போது 500 பவுன் நகைகள் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கவின் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதன்படி ரிதன்யா அவங்களோட வீட்டில் வந்து 300 பவுன் நகை போட்டு கல்யாணத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இது கூடவே சேர்ந்து 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொகுசு காரமே வந்து கவின் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ 500 பவுன் கேட்டிருக்காங்க, 300 பவுன் மட்டும் போட்டு முடிச்சு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ கல்யாணம் முடிஞ்சு அவங்க வந்து ரிதன்யா அவர்கள் வந்து கவின் அவங்களுடைய வீட்டில் தான் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து பெண்ணுடைய மாமனார், மாமியார், இன்னொரு பக்கம் கவின் 3 பேருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து 500 பவுன் தானே போடுறேன்னு சொல்லியிருந்தாரு, 300 பவுன் தானே போட்டிருக்காங்க, மீதி 200 பவுன் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியான கேள்விகள் மனதளவில் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ச்சர் ஒரு பக்கம் இருக்க, கவின்குமார் அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மனதளவில், உடல் அளவில் அந்த பெண்ணை வந்து பயங்கரமான ஒரு டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த கவின்குமார் வந்து எந்த வேலை அதெல்லாம் எதுவுமே செய்யறது கிடையாது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரை வெறும் வாடகை மட்டுமே வந்து அவருக்கு மாசம் கிடைக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது. அவங்களுமே கவின் அவர்களுடைய குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக தான் வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்து திரும்ப வந்து எழுந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து பயங்கரமான டார்ச்சர்ஸ் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணமான 10 நாளில் வந்து முடியல, ரிதன்யா அவர்களால் எவ்வளோ டார்ச்சர் தான் அனுபவிக்க முடியும். கிட்டத்தட்ட 10 நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய தந்தை அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பயங்கரமான டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. என்னால பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.